23/5 ரொம்ப அடமென்ட்டா இருக்கா. அப்பா, அம்மா 2 பேரையும் மதிக்க மாட்றா. நல்லா வருவாளா வாழ்க்கையில் நல்லா வருவாளா வாழ்க்கையில. மிகவும் கவலையாக இருக்கு இவள நினைச்சு. லக்னத்தோட சனி, செவ்வாய் இருக்கும். பார்க்கலாமா? லக்னம் ராசியோட சனி, செவ்வாய் இல்லாம ஒருத்தவங்க இந்த மாரி விஷயத்துல இருக்க மாட்டாங்க. நல்ல கேள்வி. இங்க 23/5/2023 5 10 2010 சாரி 2010 3:35 PM. ரொம்ப அடமென்ட்டா இருக்கா சென்னை. சென்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பீங்க. அப்புறம் அடமென்ட்டா இருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றீங்க. சரி. கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம். லக்னத்துல சனி. இப்படிதான் இருக்கும் ஜோசியனா. பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னா லக்னம் ராசியோட சனி செவ்வாய் வந்துருவாங்க. இந்த இடத்துல லக்னத்துல சனி வந்துடுறாரா? ஆனா சனி சுபத்துவமா இருக்காரு. இந்த சனி நேர்மையான பிடிவாதத்தையும் கொடுப்பாரு. இப்ப வயது காரணமா இப்ப என்னங்க 15 வயசுன்றனால கொஞ்சம் அப்படி அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா லக்னத்தை குரு வலுத்து பார்த்தது ஒரு விஷயம். ஆனா லக்னாதிபதி நீச்சனோட வீட்டுல இருக்கிறது அது ஒரு மாதிரியான விஷயம். அது அவருக்கு ஆகாத அமைப்பு. ஆனா லக்னத்துல சனி இருந்தா ஒருத்தருக்கு ராசி லக்னம். ராசி லக்னத்தோட சனி இருந்தா ஒருத்தர் கடுமையான பிடிவாதக்காரர்கள். தேவையில்லாத பேச்சு, விஷயம் இல்லாத விஷயத்த பேசுவாங்கல்ல. இவங்க அந்த ஒண்ணும் இல்லாத அந்த ஒரு எம்டியான கதைலாம் ஓட்டாம அந்த மாதிரிலாம் இல்லாம பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுற மாதிரியான சில விஷயம் வருவாங்க. இவங்களோட ஜாதகப்படி இந்த மாதிரி அமைப்புல தாங்க இந்த லாயர் எல்லாம் இப்படித்தாங்க வருவாங்க. சரிங்களா? இப்ப பொண்ணு பிடிவாதமா இல்ல, பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுறா. உங்களால திரும்ப எதுவும் பேச முடியல. அதான் பிரச்சனை. ஓகேங்களா? இவன் நல்லா வருவாளா? நல்லா வரக்கூடிய குழந்தை தான். என்ன நீச்சனோட வீட்டுல இருக்காரு அப்படின்ற ஒரு பலவீனம் இருக்கு. ஆனாலும் சந்திராதி யோகத்துல லக்னாதிபதி இருக்காரு. டிகிரி அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா 13 டிகிரி குரு 3 டிகிரி. ஆமா 13 டிகிரி குரு 3 டிகிரி லக்னம் 28 டிகிரி. சனி ஒரே டிகிரியில சுபத்துவ சனிங்க. இந்த பொண்ணுக்கு சனி சார்ந்த துறையில லக்னம் புதனுடைய பேச்சு அறிவு புத்திசாலித்தனம்ன்றதுனால சனி சந்திரன் மிக்ஸ் ஆன துறைகள்ல வருவாங்க. கெமிக்கல் முதல்ல இவருங்க யாரு வழக்கறிஞர் மாதிரியான வழக்காடு மன்றம் சம்பந்தப்படுற அமைப்புகளையும் இரண்டாவது நிலையாக சனி சந்திரன் மிக்ஸ் ஆன அமைப்புகளையும் இந்த பொண்ணு வருவாங்க. இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி பிடிவாதமா இல்லைங்க, உங்ககிட்ட பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுறா. அதனால உங்களை சமாளிக்க முடியல. ஓகேங்களா? ஆனா இவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான நல்ல அமைப்புல இருப்பாங்க. நல்லா வருவாங்க. இந்த குழந்தை ரொம்ப 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 நல்லா வருவாங்கங்க. இப்ப நடக்கிற தசை செவ்வாய் தசை முழுக்க உங்களால அவங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. 2020 இருந்து தாங்க குழந்தைக்கு குணம் மாறிச்சுன்னு அடிச்சு சொல்லுவீங்க. வீடியோ முடிஞ்சோன்னு எனக்கு கமெண்ட் போடுங்க. ஓகேங்களா? 2020 3ஆம் மாசத்துல இருந்து மாறின குணம் 2027 3ஆம் மாசத்தோட நின்று அடுத்து வர்ற ராகு தசை இந்த பொண்ணுக்கு நல்ல பலனை செஞ்சே ஆகணும். ஏன்னா சுக்கிரனோட குருவோட தொடர்புல இருக்கக்கூடிய சகலமும் இந்த பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். இந்த பொண்ணு நல்லா இருப்பா, நல்லா தான் இருப்பா. இந்த பொண்ணு பாயிண்ட் டு பாயிண்ட் பேசல, அவயோக தசை நடக்குது. என்னவா இருந்தாலும் நீச்ச செவ்வாய் லக்னம் பலமா இருக்குன்ற ஒரு காரணத்தினால பொண்ணுக்கு நோய் வரலங்க. குணத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருது. உங்ககிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிறா, ஸ்கூல்ல கெட்ட பேர் வாங்கிக்கிறா, வெளியில சொந்தக்காரங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிறா. இந்த இடத்துல லக்னம் பலவீனமா இருந்தா பொண்ணு நோயில படுத்திருக்கும் நேரம். சரிங்களா? கடுமையான வார்த்தை 2ஆம் இடத்தை செவ்வாய் பாக்குறதுனால பேசுவாங்க. ஆனா பிடிவாதம் இருக்கும், அடமெண்ட் இருக்கும். ஆனா ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ராகு திசையில நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு பொண்ணுக்கு வளர்ச்சி இருக்கும். ராகு சுக்கிரனோட பார்வையில குருவின் வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல மிகப்பெரிய மேன்மையும், அதுக்கப்புறம் குரு லக்னத்தை பாக்குறாரு, அதுக்கப்புறம் சனி சுபத்துவமா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் புதன் சொல்லிட்டு எல்லா கிரகங்களும் வலுத்து இருக்கக்கூடிய இந்த குழந்தையோட தாய் தந்தைக்கு சகலமும் இந்த குழந்தைக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு நல்ல ஜாதகங்க. இந்த மாதிரி ஜாதகத்தெல்லாம் பார்த்தா தான் அப்படியே இதுதான் ஜாதகம்ன்ற மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துடும் எனக்கு. சரிங்களா? இந்த